வணக்கம், ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோல KL அதாவது குவாலாலம்பூர்ல இருக்கிற கெஃபே, நம்ம வந்து சீன கடை ரெஸ்டாரண்ட் பத்தி பேசல, மாமா கடை பேசல, கிராய் கிச்சி கிச்சி அதை பத்தி பேசல, கெஃபேல இருக்கிற உணவோட விலைவாசியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன வந்து ட்ரிகர்ட் ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அப்படி என்ன ஸ்ரீகா உன்னை நீங்க ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது சரி நம்ம இது கெஃபேல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற கெஃபே, நான் வந்து புக்கெட் பின்டாங் வேற என்ன ஹாய் என்ன ஏரியாவில் இருக்க போய் கெஃபேஸ் பார்க்கல. எங்க வீட்டுக்கிட்ட ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற நார்மல் கெஃபேஸோட ப்ரைஸ் தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 4-5 கெஃபே ப்ரைஸ் பார்த்துருப்பேன். கடைசியில் ஒரு கெஃபேல போய் சாப்பிட்டேன். அது இன்னொரு சோக கதை, நான் அப்புறம் சொல்றேன். 4-5 கெஃபேயோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கெஃபேல கூட ட்ரிங்க்ஸோட விலை 15 வெள்ளிக்கு குறவா இல்லை. எக்ஸ்பிரஸோ கூட 15 வெள்ளிக்கு போட்டிருந்தாங்க. எக்ஸ்பிரஸோ கொடுக்கறதே வந்து இவ்வளோ பெரிய கப்பாக தான் இருக்கும். நான் காஃபி ஷாப்பில் வேலை செஞ்சுருக்கேன். இவ்வளோ பெரிய கப்பில் இவ்வளோதான் எக்ஸ்பிரஸோ இருக்கு. இதுக்கு ஏன் என்ன 15 வெள்ளி கட்டணும்? சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நாசிலமா வந்து 18 வெள்ளி போட்டிருந்தாங்க. அதே நாசிலமா அந்த போட்டோலயே அது பார்க்க நல்லா இல்லை. பொதுவாக மெனுல என்ன எழுதியிருப்பாங்க, இது வந்து ஒன்லி ஃபார் இலாஸ்ட்ரேஷன் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு. அந்த இலாஸ்ட்ரேஷன் பர்பஸ்ல பார்க்குற நாசிலமாவே நல்லா இல்லை. அதுக்கு எங்களுக்கு வேலை எடுத்துக்கிட்ட 3 வெள்ளி 4 வெள்ளிக்கு வாங்கிட்டு நாசிலமா எவ்வளவோ நல்லா இருக்கும். அந்த நாயக்கராக்கா போடுறது கண்டிப்பா டேஸ்டா வேற இருக்கும். இந்த கெஃபேல போய் சாப்பிட்ற நாசிலமா எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ. ஒரு குச்சி சாத்தே 12 வெள்ளி போட்டிருந்தாங்க. அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட், அதுலயும் போய் நிறைய பேர் அந்த இடத்துலயும் போய் நிறைய பேர் சாப்பிட்டு ஐஜில வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. வா வண்டர்ஃபுல், அ வெரி இன்ஸ்டாகிராமபிள் ரெஸ்டாரண்ட், அ வெரி இன்ஸ்டாகிராமபிள் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்ட். நான் வந்து இன்டர்நெட் தேடுறப்பே வந்து 20 இன்ஸ்டாகிராமபிள் கெஃபேஸ் அரவுண்ட் யூ அண்ட் எவ்ரி திங். நம்ம ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றோம்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து சாப்பாடு நல்லா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், வேற என்ன ப்ரைஸ் ரீசனபிளா இருக்கணும். இன்ஸ்டாகிராமபிளா இருக்கிறது வந்து அந்த லிஸ்ட்லயே ரொம்ப கீழே ப்ரையாரிட்டியில இருக்கிற ஒரு விஷயம். அது இன்ஸ்டாகிராமபிளா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமபிளா ஆக்கிக்குவோம், பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து அந்த சாப்பாடு தான். ஸோ அந்த கெஃபேஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸியா போட்டிருந்தாங்க. அது நான் பார்த்தது ரொம்ப பாஷான இடத்துல இல்லை, ரொம்ப ஒரு சாதாரண இடத்துல. கீழே வந்து ஒரு கெஃபே, மேலே ஒரு கெஃபே. ஸோ அது 2 கெஃபேவே வந்து செக் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டுமே அவ்வளோ விலைக்கு போட்டிருந்தாங்க. அப்படி கடைசியில் வீட்டுக்கிட்ட வந்து இன்னொரு கெஃபே இருந்துச்சு. சரி ஆனது ஆகட்டும், நமக்கு பசி எடுத்துக்கிச்சு, ஆனது ஆகட்டும், போய் எதையாச்சும் டிட்பிட்டாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, சீக்ரெட் ரெசிபில நம்ம கேக் வாங்குவோம் இல்லையா, அந்த ஒரு துண்டு கேக், ரெட் வெல்வெட், சாக்லேட் இண்டாஜன்னு சொல்லிட்டு கேக் வாங்குவோம் இல்லையா, அந்த ஒரு பீஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ், அந்த ஒரு துண்டு கேக்கு 25 வெள்ளி போட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் வந்து அது க்ரீம் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப பேசிக்கான கேக்கு. அது ஸ்பாஞ்ச் கேக் வேற. ஸோ உள்ளுக்கு வந்து நிறைய கேப்லாம் இருக்கும்ல, நிறைய காத்து போற இடம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா வயிறு ஃபீலிங்கா இருக்காது. அது நம்ம இப்படி அமுக்கணும்னாலே கீழே அமுங்கிரும். பார்க்க தான் நல்லா புசு புசுன்னு இருக்கு, ஏன்னா ஸ்பாஞ்ச் கேக் இல்லையா. அந்த ஒரு துண்டு கேக்கு 25 வெள்ளி போட்டிருந்தாங்க. சரி ஒரு பட்டர் கிராசானியாவது நம்ம சாப்பிடுவோம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டர் கிராசான் 10 வெள்ளி. இது நான் காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அதே கிராசான் வந்து 7 வெள்ளிக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதே எங்க வீட்டுல நான் கத்திக்கிட்டு இருப்பேன், எதுக்கு 7 வெள்ளிக்கு போட்டிருக்காங்க? ஏயோன்ல இருக்கிற பேக்கரியில போய் வாங்கினா இதே கிராசான் 3 வெள்ளி தான் வரும், இங்க போய் 7 வெள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா 10 வெள்ளி போட்டிருந்தாங்க. கோசமான பட்டர் கிராசான் ஃபீலிங் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி அதையே வாங்கி சாப்பிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சாப்பிட்டேன். ஏன்னா அந்த கெஃபேலையுமே வந்து தண்ணியோட விலைலாம் அவ்வளோ விலையா இருந்துச்சு. ஹாட் சாக்லேட் வாஸ் 22, ஐஸ் சாக்லேட் வாஸ் 23. எதுக்கு அதெல்லாம் அவ்வளோ விலையா இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆனஸ்டா புரியல. அந்த குரோசான் நான் 10 வெள்ளி கொடுத்து சாப்பிட்டதுக்கே ஒரு வாழையில சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்ல போட்டு 7.5 வெள்ளியோ 8 வெள்ளியோ, அந்த ஜஸ்ட் பேசிக்கா இருக்கும் இல்லையா, அது போட்டு சாப்பிட்டா கூட எனக்கு வயிறு நிறைவா இருந்திருக்கும். அந்த குரோசான் அந்த கடை வந்து எங்க வீட்டுக்கிட்ட, நான் வந்து டிரைவ் பண்ணி தான் போயிருந்தேன். அந்த கடையில இருந்து எங்க வீடு வந்து ஒரு 10 நிமிஷம், பார்க்கிங் தருது எல்லாமே சேர்த்தா வந்து ஒரு 10 நிமிஷம். சாப்பிட்டு பே பண்ணிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு தமிழ் கடையில நாசி கோரிங் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டேன். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து என்னை ஏன் இன்னும் சிந்திக்க வச்சுச்சுன்னா, நான் வந்து ரொம்ப கெஃபேல போய் சாப்பிட்ற ஒரு பர்சன் கிடையாது. என் வீட்டுக்கிட்டயா இருக்கட்டும், வீட்டுக்கிட்ட அஃப்கோர்ஸ் வீட் சாப்பாடு, பட் நான் வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நான் யூனிவர்சிட்டியில இருந்த இடமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நிறைய சாப்பாடு நார்மல் ஃபுட்
கடைகள், நார்மல் கிராய், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கிற இடம். ஸோ நாங்கள் வந்து கெஃபேக்கு தான் போகணும் அப்படிங்கிற நீட் வந்து பெருசாக எதுவும் இருந்தது கிடையாது. அண்ட் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு தாட் இருக்கும், என்னன்னா கெஃபே விலை வந்து கொஞ்சம் கூடியா தான் இருக்கும், அந்த விலைக்கு நான் ஏதாச்சும் நல்ல நார்மலான நல்ல கடையில நிறைய சாப்பிட்டுட்டு போயிடுவேன் மன திருப்தியா. ஸோ எதுக்கு வந்து கெஃபே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து ஒரு சில சமயங்கள்ல நான் போயிருக்கேன். அண்ட் நான் போற ஒரு வாட்டியும் நான் நினைச்சிருக்கேன், எதுக்கு இவ்வளவு விலை போட்டு விற்கிறாங்க இந்த கெஃபேல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாக கெஃபேல சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ மனசுல கூட அவ்வளோ பெருசா பதியாது. ரோட்டு சைட்ல சாப்பிட்ற நாசி ஒரு சாடின்னு பதிகிற அளவுக்கு கூட எந்த கெஃபேயோட சாப்பாடும் வந்து எனக்கு இத்தனை நாள் அந்த கெஃபேல போய் சாப்பிட்டேன்னு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருந்தது கிடையாது. ஸோ எப்பயுமே வந்து எனக்கு ஒரு தாட் இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து என்ன யோசிப்பேன்னா, எனக்கு வந்து கெஃபேல சாப்பிட்ற வழக்கம் வந்து ரொம்ப கிடையாது. பட் நான் நிறைய பேரோட வந்து ஸ்டாரிஸ் பார்ப்பேன். நிறைய பேர் வந்து அவங்க கான்வர்சேஷன்ல நான் இருக்கிறப்போ வந்து சொல்லியிருக்காங்க, இந்த கெஃபே அந்த கெஃபே, இந்த கெஃபே சாப்பிட்ருக்கியா, இந்த கெஃபேல போட்டோ நல்லா இருக்கும், அந்த கெஃபேல இந்த தண்ணி நல்லா இருக்கும், அந்த தண்ணி நல்லா இருக்கும். அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தோம்னா வேலை பார்த்து நமக்கு நெஞ்சு வெளியே வந்துடும், அந்த வேலைக்கு இருக்கும். பட் அதை கூட பீப்புள் ஆர் வில்லிங் டு பே அண்ட் ஈட். அது வந்து எனக்கு எப்பயுமே விளங்கல, எப்படி இவ்வளவு விலை கொடுத்து இந்த சாப்பாடை சாப்பிடுறாங்க, இதோட பாதி விலையில டபுள் ருசியில நமக்கு நிறைய கடை தெரியுமே விற்கிற கடை, ஏன் வந்து இந்த கெஃபேல போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து நமக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த விஷயத்தையுமே நான் கூகுள் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல இருந்து நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வந்து கெஃபேல போய் அந்த சாப்பாடு தண்ணிக்கு வந்து அவ்வளவு காசு பே பண்றோம் இல்லையா, அந்த காசு வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கோ குடிக்கிற தண்ணிக்கோ கிடையாது, அந்த இடத்துக்கு. பிகாஸ் அந்த கேக்கு எதுக்கு 25 வெள்ளி போட்டிருக்கணும், லாஜிக்கே இல்லை. அந்த கேக் வந்து 25ல பாதி 12 வெள்ளி 50 காசு, 12 வெள்ளி 50 காசுக்கு அந்த கேக் கொஞ்சம் டூ மச் தான். ஒரு 10 வெள்ளி சொல்லலாம், அதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன் வந்து அவ்வளோ விலை போட்டு அதை விற்கிறாங்க, அண்ட் அதையுமே ஏன் ஆட்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த விலை வந்து எசாவாசியன் அந்த கேக்கு கிடையாது, அந்த இடத்துக்கு. இந்த மாதிரியான கேஃபேஸ்ல வந்து நம்ம வந்து அதிக விலை கொடுத்து ஆள் போய் சாப்பிட்றதுக்கு ஏன் வில்லிங்கா இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து லைக் சம்டைம்ஸ் நம்ம வந்து டேட் போறப்போம், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கூட்டு போறோம், அந்த ஆப்போசிட் பர்சனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் எவ்ரி திங். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க சோஷியல் மீடியாவில் வந்து அங்கே போய் அங்கே ஃபோட்டோ பிடிச்சி டேக் பண்ணி, ஸோ அதெல்லாம் வச்சு நம்மளும் அங்கே போய் ஃபோட்டோ பிடிக்கணும், அது இன் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல தான் வந்து people are willing to pay that much money just to take some nice photos and be in trend in social media. அண்ட் இப்போ புதுசா வந்து ஒரு கெஃபே திறக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியால. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா அங்கே போயிட்டு அந்த கெஃபே போனியா, நல்லா இருந்துச்சு, இந்த மெனு பாத்தியா, அப்படி இப்படி அந்த கெஃபேவை பத்தி பேசுறப்போ நமக்கு பாயிண்டே இல்லை பேசுறதுக்கு அப்படின்னா வந்து எப்படி இருக்கும். அப்ப நம்மளும் அந்த கெஃபேக்கு போய் ஆமா அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன், ஓ நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து 2-3 பாயிண்ட் ஆட் பண்ணாதானே நமக்கும் வந்து கொஞ்சம் கெத்தா மாசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் டு ஃபீல் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இதனால வார்த்தை வருமே, பட் அவங்க கூட வந்து நம்மளுமே ஜாயின் பண்ணணும், நம்ம வந்து லெஃப்ட் பிஹைண்ட் ஆயிடக்கூடாது. அது வந்து 4 பேர்கிட்ட பேசுறப்பையா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியாலயா இருக்கட்டும், இன் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வந்து பீப்புள் ஆர் வில்லிங் டு பே தட் மச் மணி ஃபார் கெஃபே ஃபுட்ஸ் அண்ட் இதை தெரிஞ்சு வந்து கெஃபே வச்சிருக்க ஓனர்லாம் அஃப்கோர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு தர மாதிரியா வந்து சாப்பாடு வேலை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்க எவ்வளோ ஏற்றினாலுமே வந்து அஃப்கோர்ஸ் ஆளுங்க வந்து அந்த இடத்துக்காக அங்கே எடுக்க போகிற அழகான ஃபோட்டோஸ்க்காக கண்டிப்பாக போய் அதை சாப்பிட தான் போகிறாங்க. நான் இன்னைக்கு பார்த்த கெஃபேல ஒரு குச்சி சாத்தே வந்து 12.50 காசு. ஒரு கெஃபேவோட சாத்தி எப்படி இருக்க போது, அவங்க அப்பயே வச்சு நமக்கு என்ன பக்கார் பண்ணியா கொடுக்க போறாங்க கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம பசார் ரமாதான்ல வாங்குற அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க போற கிடையாது. சேம் கோஸ் டு நாசிலமா. மேபி வெஸ்டர்ன் ஃபுட் வந்து சம்டைம்ஸ் நல்லா இருக்க சான்ஸ் இருக்கு. பட் லோக்கல் கியூசின்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம லோக்கல் கடையில் தானே நல்லா இருக்கும். அதுவுமே ஏன் அந்த வேலைக்கு கெஃபேல விற்கிறாங்க, ஏன்னா அந்த கெஃபே வந்து அவ்வளவு ஸ்டாண்டர்டான கெஃபே அப்படிங்கிறது காட்டுறதுக்கு. அண்ட் இதனுடைய பாதிப்பு வந்து எங்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு சர்வே படித்தேன். அந்த சர்வேல ஒரு சராசரி மலேசியன் ஒரு நாளைக்கு அவங்களோட உணவுக்கு மட்டுமே 28 வெள்ளி ஸ்பெண்ட் பண்றதா சொல்றாங்க. பசியார மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடுக்கு. ஐ திங்க் அது வந்து ஒரு நார்மல் கடையில போய் சாப்பிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தாதான் வந்து ஒரு நாளைக்கு 28 வெள்ளி செலவு வச்சு இருக்க முடியும். இந்த மாதிரி கெஃபேலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடுக்கே வந்து நம்ம 30 வெள்ளி 28 வெள்ளி தான் வந்து செலவு பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி பழக்கம், இந்த மாதிரி கெஃபேல போய் சாப்பிடுற லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான
லைஃப் ஸ்டைல் வச்சு ஒரு சில பேர்னால மெயின்டைன் பண்ண முடியும். பட் அந்த ஒரு சில பேர் சோஷியல் மீடியால போடுறத பார்த்து மெஜாரிட்டியா இருக்கிற பீப்புளும் அதே ஃபாலோ பண்ணா எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் அடிப்படும். ஒரு சில கெஃபேல வந்து என் ஃப்ரெண்ட் போயிட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்லாவே இல்லை ஸ்ரீகா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்தேன்னா நிறைய பேர் அந்த கெஃபேக்கு போயிட்டு வந்து லொகேஷனை டேக் பண்ணி ஸ்டோரி போடுவாங்க. அந்த இடத்த வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ஆஹா ஓஹோ இன்ஸ்டாகிராமபிள் லொகேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் திங் எதுக்கு வந்து கெஃபே இன்ஸ்டாகிராமபிள் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, எனக்கு அந்த ஒரு விஷயமே வந்து டசன்ட் மேக் எனி சென்ஸ் மாதிரி இருக்கு. போறது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு. அது இன்ஸ்டாகிராம்ல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம், சாப்பாடை தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு வீடியோ நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். எந்த அளவுக்கு கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் என் மன ஆதங்கத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் நிறைய பேரை பார்ப்பேன் சோஷியல் மீடியால வந்து வீக்கெண்ட் ஆனாலே வந்து இந்த கெஃபே அந்த கெஃபே இந்த கெஃபே. நான் யோசிப்பேன், ஒரு நாசிலமாக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது இவ்வளவு விலை கொடுத்து சாப்பிடுறதுக்கு? அப்கோர்ஸ் வி நோ பெட்டர் நாசிலமா ஃபார் சீப்பர் பிரைசஸ். அப்ப எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லலாம் நான் நினைச்சிருக்கேன். பட் இன்னைக்கு தான் வந்து எனக்கு விளங்குச்சு, நம்ம கட்டுற காசு வந்து அந்த உணவுக்கு கிடையாது, அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எங்கேயாவது கெஃபேக்கு போகிறோமோ இல்லை வந்து நமக்கு தெரியும் அந்த சாப்பாடு அளவுக்கு நம்ம கட்டுற காசு வந்து வேர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா 1க்கு 10 வாட்டி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திச்சுக்கிறது பெட்டர். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில ஒரு வாட்டி சாப்பிடல, ஒவ்வொரு நாளுமே பல வேலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சாப்பாடுங்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய போர்ஷன் வந்து அதுக்காக நம்ம செலவு பண்றோம். அதுக்கு எல்லாத்தையுமே தூக்கி அதுக்காக நம்ம செலவு பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ சாப்பாடா இருந்தாலுமே நம்ம பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பை அண்ட் தேங்க்யூ.